என்னோட இயர்லி மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இப்போலாம் என்னன்னே தெரிலங்க. அலாரம் அடிச்ச உடனே எந்திரிச்சிடுறேன். முன்ன மாரிலாம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்லாம் இருக்கிறது இல்ல. காலையில நேரமா எந்திரிக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்லணும்னா, நீங்க எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ற தூரத்துல உங்களோட அலாரம் கிளாக் இல்லைன்னா ஃபோன் வச்சுக்கோங்க. அந்த மாரி பண்ணும்போது நம்ம டைம் பார்த்து அவேர் ஆயி எந்திரிச்சுருவோம். அது மட்டும் இல்லாம அந்த டைம வந்து நம்மளோட செல்ஃப் குரோத்க்காக யுட்டிலைஸ் பண்ணணும். எந்திரிச்ச உடனே என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இப்ப படிக்க போறோம், எக்சர்சைஸ் பண்ண போறோம், இல்ல மெடிடேட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கோல்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். நீங்க பண்ண போற விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இட் ஆஸ் அ ஸ்மால். நம்ம பாடி அண்ட் மைண்டுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பண்ண போற புது விஷயத்துக்கு அது கொஞ்சம் பழகணும் இல்லையா? இப்ப நான் சொன்ன விஷயம் என்னோட ரொட்டீன்ல எப்படி அப்ளை ஆகுதுன்னா, நான் இப்ப படிக்கணும்னு நெனச்சேன்னா, அது வந்து ஒரு தாட்டாவே அப்படியே போயிடும். அத நான் ஆக்ஷனுக்கு கொண்டு வந்ததே இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ் படிச்சாலுமே, அத சின்னதாவாச்சும் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்போம். அத பண்ண பண்ண நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் பண்ணலாமே அப்படின்னு தோணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, என்னையே நான் ஃபோர்ஸ் பண்ணி யோகா பண்ற மாரி இருக்கும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம யோகா பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும், என்னோட பாடியும், மைண்டும் அந்த பிராக்டிஸ்க்கு, அந்த ஹேபிட்க்கு வந்து அடாப்ட் ஆயிடுச்சு. இப்ப நானே அந்த விஷயத்த பண்ண வேணான்னு நெனச்சாலுமே, என்னோட மைண்ட் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆச்சும் பண்ணேன் அப்படின்னு ஒரு கன்சிஸ்டன்சியும் எனக்குள்ள கொண்டு வந்துச்சு. நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. சேஞ்சஸ் உங்களுக்குள்ளாரையே தெரியும். ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் ஆஸ் அ ஸ்மால். அதுவரை நல்லதை சிந்திக்கலாம், அன்பை சுவைக்கலாம். நன்றி. லவ் யூ ஆல். டடா!